என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்கிறேங்க. புதினா சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தாங்க இவ்வளோ பில்டப்பு. வாங்க செய்யலாம். இப்போ புதினாவை வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் சிக்கனை கல்லுப்பு மஞ்சள்தூள் போட்டு கழுகி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி இருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு காரெல்லாம் நல்லாவே பிடிச்சிருக்கும். இந்த டைமில் தான் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இதில் நான் கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். நான் நிறைய தண்ணி சேர்க்கலை. ஆல்ரெடி சிக்கன் 70% வெந்திருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்களால் தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வர முடியுது. ரொம்பவே தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது. கொஞ்சோண்டு நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.